இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 2023-24 எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் வெளிவந்துருச்சு. ஸோ அப்போ அந்த ரிசல்ட்ஸுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு, யார் யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கும், எந்த மார்க்ஸ் வரைக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் போகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த கட் ஆஃப் மார்க்ஸை பார்த்துடலாம். அப்போ இந்த கட் ஆஃப் மார்க்ஸில் ஏற்கனவே ஜென்ரல் டர்ன், அதுக்கப்புறமா பிசி, இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் நம்ம வந்துட்டு எந்த கட் ஆஃப் மார்க்ஸ் சொல்லியாச்சு, எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, அதுக்கப்புறமா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரிக்கு நம்ம வந்துட்டு இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் சொல்ல போகிறோம். வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அப்போ ஏற்கனவே இந்த டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம போட்டுட்டோம். இப்போ கம்யூனல் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரல் டர்னுக்கு நம்ம இவ்வளோ வேக்கன்சி இருந்தது, இந்த பிசிக்கு இவ்வளோ வேக்கன்சி இருந்தது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகரிக்கு மொத்த வேக்கன்சி எவ்வளவு, அதுக்கப்புறமா அதில் ஜென்ரலுக்கு எவ்வளவு, அதுக்கப்புறமா உமன் கேட்டகரிக்கு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் ஆஃப் மார்க்ஸை நம்ம வந்து சொல்ல போகிறோம். இதில் நீங்கள் பார்க்குறது இந்த வேக்கன்சிஸ், என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிசி முஸ்லீம், அதுக்கப்புறமா இந்த எம்பிசி, அதுக்கப்புறமா எஸ்சி, அதுக்கப்புறமா எஸ்டி, எஸ்சிஏ, இந்த எல்லா கேட்டகரிக்கும் நம்ம வந்து டோட்டலாக எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனியாக எழுதியாச்சு. இப்போ அந்த வேக்கன்சி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த ஜென்ரல் டர்னுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதாவது டோட்டலாக 106 வேக்கன்சி இருந்தது. அதுக்கப்புறமா ஜென்ரல் டர்னுக்கு 58, 25, தமிழ் மீடியத்துக்கு 15, இந்த உமன் தமிழ் மீடியத்துக்கு 4 அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா கட் ஆஃப் மார்க்ஸ்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா பிசியில் டோட்டலாக 88 வேக்கன்சி இருக்குது. அதில் பிசி ஜென்ரலில் 46, பிசி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 21, பிசி தமிழ் மீடியத்துக்கு 12, அடுத்து பிசி உமன் தமிழ் மீடியத்துக்கு 5. அப்போ இதே நம்ம வந்துட்டு இந்த கேட்டகரிக்குள்ளே வரும், இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்குள்ளே வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ பாருங்கள், இந்த ஜென்ரல் டர்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 115 அப் டு 115 வரைக்கும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த 115 to 112 இல்லை, அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இல்லை, அப்போ இந்த தமிழ் மீடியம் இருந்தாங்கன்னா 105 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, அதுக்கப்புறமா எஸ்டி மொத்தமாக எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இந்த பிசி முஸ்லீமில் 13 வேக்கன்சி இருக்குது. அதில் உமனுக்கு மட்டும் 3 வேக்கன்சி. ஜென்ரலில் எத்தனை வேக்கன்சி தான் இருக்குது, 10 வேக்கன்சி தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த எம்பிசி டிஎன்சி டோட்டலாக 55 வேக்கன்சி இருக்குது. அதில் உமனுக்கு மட்டும் 17 போயிருதா. ஓகே, உமனுக்கு 17 போயிட்டுனா ரிமைனிங் நமக்கு இந்த எம்பிசி ஜென்ரலில் இருக்கும். அதுக்கப்புறமா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 53 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது எஸ்சி உமன், அதுக்கு பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்சி. இது வந்து டோட்டல், அந்த டோட்டலில் தான் இந்த 15 சேரும். அதுக்கப்புறமா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு டோட்டலாக 36 வேக்கன்சி இருக்குது. அப்போ இதுதான் டோட்டல் வேக்கன்சி. அப்போ எந்த வேக்கன்சிக்கு நாம் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ இந்த எம்பிசியில் பார்த்துக்கிடுங்க, எம்பிசியில் வந்து 55 இருக்குது, ஜென்ரலில் 55, அதுக்கப்புறமா எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 53, அதுக்கப்புறமா எஸ்டியில் 36. அப்போ இந்த வேக்கன்சி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கட் ஆஃப் மார்க்ஸ் போட போகிறோம். பாருங்கள், அப்போ இந்த பிசி முஸ்லீமில் டோட்டல் வேக்கன்சி 13 இருக்குது. அதில் இந்த பிசி முஸ்லீம் உமனுக்கு 3 போயிருமா. அப்போ நமக்கு ரிமைனிங் எவ்வளோ தான் இருக்குது, இந்த ஒரு 10 வேக்கன்சி தான் இருக்குது. அப்போ அந்த 10க்கு நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் போடுறோம். அப்போ என்ன ரேஞ்சுக்குள்ளே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 to 110 இல்லை. அப்போ இந்த பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வேக்கன்சி தான். அப்போ கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு இந்த 115 வந்துட்டு 110க்குள்ளே வரலாம். இல்லைன்னா கட் ஆஃப் மார்க் கூடுமே தவிர குறையாது, சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் இருக்கலாம் பிசி முஸ்லீமில். அப்போ 115, 114 இல்லைனா 113லேயே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேக்கன்சி கம்மி பார்த்தீங்களா. ஓகே, அப்போ இந்த பிசி முஸ்லீம் உமன் பார்த்தீங்கன்னா இந்த 110 to 109 இல்லைன்னா 110லேயே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 111, 112 அதில் முடிகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் இந்த கட் ஆஃப். அப்போ இதை விட கூடுமே தவிர குறையாது. அப்போ இதுதான் இந்த பிசி முஸ்லீம்னுடைய இந்த கட் ஆஃப் மார்க்ஸ். அடுத்தபடியாக இந்த எம்பிசி. இப்போ எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா இதில் டோட்டல் வேக்கன்சி 55 இருந்தது இல்லையா.
அப்போ அதில் 17 வேகன்சி உமனுக்கு போயிட்டுனா ஜென்ரலில் 38 வேகன்சி தான் இருக்குது. 38 வேகன்சி தான் நம்ம இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் நம்ம போடணும். அப்போ இந்த ஜென்ரல் 10ல் பார்த்தீங்கன்னா 115 to 112. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க்கு இந்த எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மார்க்லேயும் 35 பேர் 40 பேர் இருக்கிறாங்க. அப்போ இதை விட்டு தாண்டறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இதுலையும் என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-5 பேராக பிரித்தாச்சு. ஒவ்வொரு மார்க்லையும் ஒரு 5-5 பேராக பிரிச்சிட்டோம்னு வைங்களேன். அப்போ என்ன இருக்குது பாருங்கள், அப்போ எம்பிசியில் ஒரு 5 பேர் இருக்கலாம், பிசியில் ஒரு 5 பேர் இருக்கலாம், எஸ்சி கேட்டகரியில் ஒரு 5 பேர் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பிரிச்சிட்டோம். இல்லை அப்போ பிரித்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த கட் ஆஃப் மார்க்ஸை போட்டுக்கிறோம். அப்போ இந்த எம்பிசி ஜென்ரல் 10 கட் ஆஃப் மார்க்ஸு 115 to 112 வரைக்கும் வரலாம். சரிங்களா? அப்போ 112 வரலாம், இல்லைன்னா 111. ஏன்னா அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மார்க்லேயுமே 40 பேர் இருக்கிறதுனால இந்த மாதிரி அதிகமான மார்க் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இப்போ அடுத்தது இந்த எம்பிசி உமன். அப்போ இந்த உமன் கேட்டகரியில் கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ வரும், இந்த 112 to 110. இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த 112 கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா 111 கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா 110 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ இதை விட்டு கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை அப்போ இதுதான் அதாவது மினிமம் நான் போட்டிருக்கிறதே மினிமம் கட் ஆஃப் மார்க்ஸ். சரிங்களா? மேக்ஸ் இதை விட அதிகமாகுமே தவிர இதை விட கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்போ இந்த எம்பிசியில் 55க்கு இந்த கட் ஆஃப் மார்க்ஸ். அப்போ 115 இருந்துட்டு 112 வரைக்கும் நம்ம இதில் போட்டிருக்கிறோம். அடுத்தது எம்பிசி உமனுக்கு வந்து 112 to 110 எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்களுக்குலாம் கண்டிப்பாக சிவி வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். இல்லை இந்த மார்க்கில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். இதை விட கம்மியான மார்க்குக்கே வெரிஃபிகேஷன் வரும். ஏன்னா ஒரே மார்க்கில் உள்ளவங்கள கண்டிப்பாக எல்லாரையும் கூட்டுருவாங்க. அதனால் வெரிஃபிகேஷன் நிறைய பேரை கூடுவாங்க, ஆனால் போஸ்டிங் கம்மி. சரிங்களா? இப்போ அடுத்ததாக இந்த எஸ்சி கேட்டகரிக்கு பாருங்கள். அப்போ இந்த எஸ்சி கேட்டகரியில் டோட்டல் வேகன்சி 53 இருக்குது. அதில் எஸ்சி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி போயிடும். ரிமைனிங் எவ்வளோ தான் இருக்குது, அப்போ 38 வேகன்சி தான் இருக்குது. அப்போ 53ல் 38 மட்டும் தான் இருக்குது. இதுதான் ஜென்ரல். அப்போ ஜென்ரலுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 115 இருந்துட்டு 109 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை 115 to 109. ஏன்னா இதில் 38 வேகன்சி நம்ம ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா 115 நீங்கள் ஆரம்பிங்க, அதுலேருந்தே ஒரு 5-5 பேராக எடுத்துக்கிடுங்க. எடுத்திங்கன்னா என்ன வந்துடுது பாருங்க, அப்போ இந்த 109 109 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது மினிமம் நான் போட்டிருக்கிறது மினிமம் கட் ஆஃப் மார்க்ஸ். சரிங்களா? மினிமமாக எவ்வளோ வரைக்கும் வரலாம் அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் நான் போட்டுக்கிறேன். அப்போ 115 to 109 வர்றதுக்கு இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எஸ்சி ஜென்ரலில். இப்போ அடுத்தது எஸ்சி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 108 to 105 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எஸ்சி உமன் கேட்டகரிக்கு 108 to 105 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து மினிமம் கட் ஆஃப் மார்க்ஸ் தான். மினிமம் கட் ஆஃப் மார்க்ஸ் இவ்வளோத்துக்கு வரலாம். அப்போ இந்த எஸ்சி கேட்டகரியில் இதுதான் கட் ஆஃப் மார்க்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வந்திருக்குது, டோட்டலாக 53 வேகன்சி. அதில் உமனுக்கு 15 போயிடுது, 38 வேகன்சி. 38 வேகன்சிக்கு இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வரலாம். உமனுக்கு பார்த்தீங்கன்னா 108 இருந்துட்டு 105 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எஸ்டி. அப்போ எஸ்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 36 இருக்குது. எஸ்டியில் டோட்டல் வேகன்சி 36 இருக்குது. அப்போ இங்கே கட் ஆஃப் மார்க்ஸ் இவ்வளோ வரலாம், 115லேருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லையா? 115லேருந்தே ஆரம்பித்து 100 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எஸ்டி இந்த எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு 115 இருந்துட்டு 100 வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மார்க்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், ஒரு சேஃபர் ஒன்கில் இருக்கலாம். சிவி வெரிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? அப்போ இதுதான் கட் ஆஃப் மார்க்ஸ். அப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸில் ஒவ்வொரு கேட்டகரிக்கு நம்ம பார்த்துட்டே வர்றோம். அப்போ 100 அபோவ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ 100 அபோவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில இதுக்கு என்ன செய்யலாம், கம்மி ஆகலாம். ஏதாவது கேட்டகரியில் இருப்பாங்க பாருங்கள், இதை தமிழ் மீடியம் இல்லைன்னா செகண்ட் கிரேடு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக மார்க் குறையக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த 100 விட இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கூகுள் ஃபார்ம் சர்வே. இப்போ இந்த கூகுள் ஃபார்ம் சர்வே நம்ம நேற்று நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கூகுள் ஃபார்ம் சர்வே வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணி ஈவினிங் நம்ம அதை அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்துன்னா அந்த கூகுள் ஃபார்ம் சர்வே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ன பண்ணிக்கிடலாம், நம்ம அதை அனாலிசிஸ் பண்ணலாம்.
அப்போ அதை வச்சு என்ன பண்ணிடலாம், நீங்கள் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். அதனால் அந்த லிங்கை கூகுள் ஃபார்ம் லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ அதை வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் நம்ம யார் யாருக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறத நெஞ்செல்லாம் நம்ம அந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிடலாம். கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு, இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே வெயிட்டேஜ் மார்க்கை சேர்க்காத கட் ஆஃப் மார்க்ஸ். இப்போ வெயிட்டேஜ் மார்க்கை சேர்த்தாச்சுன்னா கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் மாறும். சரிங்களா, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்போ இது எல்லாமே வெயிட்டேஜ் மார்க் ஆட் பண்ணாத கட் ஆஃப் மார்க்ஸு. அதாவது வெயிட்டேஜ் மார்க் வந்து எல்லாருக்கும் ரொம்ப வரப்போகிறது இல்லை இல்லையா. அதாவது 2013 பாஸ் பண்ணவங்க ரொம்ப பேர் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ முந்திலாம் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் அவங்க வந்து இதில் பாஸ் பண்ண பெர்சன்டேஜும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஒன்றும் ஆல்டர் ஆகாது. இந்த வெயிட்டேஜ்னால ரொம்ப ஒன்றும் ஆல்டர் ஆக போகிறது இல்லை. ஒரு சிலருக்கு 1-2 மார்க் கூடுமே தவிர மற்றபடி எல்லாருக்கும் இதில் இந்த 100 above உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே மார்க் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா, வீடியோவில் வெயிட்டேஜ் மார்க் சேர்க்காத கட் ஆஃப் மார்க்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வெயிட்டேஜ் மார்க்கோட சேர்த்து, அதாவது அந்த கூகுள் ஃபார்ம் அனாலிசிஸில் வெயிட்டேஜுக்கும் ஒரு காலம் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் உங்களை மார்க்ஸை போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் யார் யாருக்கு எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. சரிங்களா, அப்போ அடுத்த வீடியோ வரைக்கும் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.